எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். சிங்கப்பூரில் தமிழும் கூட ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இவை தயவு செய்து ஒன்றை யோசியுங்கள். புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்று கேட்கிற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்களுக்குரிய அந்த அடிப்படை உரிமை, அரசியல் உரிமை, அவருடைய அந்த தேசத்திலே அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துகின்ற உரிமையை இந்த நாடு எவ்வாறு தரப்போகிறது என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. குறிப்பாக தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டிலே சமஷ்டி பற்றி பேசப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நெருங்குகிறது. இந்த வருகிற ஆண்டு 2026ஆம் ஆண்டு வந்தால் இலங்கையிலே சமஷ்டி பற்றிய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு 100 ஆண்டுகள், ஒரு சதம் அடிக்கிற காலத்தை நெருங்குகிறது. சமஷ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி 100 வருடங்கள் நெருக்கமாகிறது. இந்த நாட்டிலே எவ்வாறு சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம், மலைநாட்டு சிங்களம், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு 3 பிரிவுகளாக 3 சமஷ்டி அலகுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என அவர் தொடர்ந்து 6 கட்டுரைகளை அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்தார். யாழ்ப்பாணத்திலே அவர் இளைஞர் கழகத்திடம் உரையாற்றுகிற பொழுதும் தன்னுடைய விடயத்தை சொல்லியிருந்தார்.